இன்னைக்கு சமைக்கிறதுக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு ரூமுக்கு போகும் தருணங்கள். ரூமுக்கு போயிட்டு அழகு திறமையோட டே 3 ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஒர்க் அவுட்டுக்காண்டி நம்ம வச்சுருந்த டேட்ஸு, பாதாம், பால், அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸில் போட்டு அடிச்சுட்டு ஃப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஒரு போஸ்டிங்கை ஒன்று போட்டு முடிச்சுட்டு அப்புறம் லைட்டாக வார்ம் அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. அழகு திறமைக்கு வேறு எந்த பேரும் கிடையாது. கேலஸ்னிக்ஸோட இங்கிலீஷ் பேர் பியூட்டி ஸ்ட்ரென்த் தான். அதை தான் இப்போ கேலஸ்னிக்ஸ் சொல்கிறாங்களாம். அந்த கேலஸ்னிக்ஸோட பேரை நான் கூகுளில் போட்டேன், பியூட்டி ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகு திறமைன்னு வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுவே நம்ம தமிழ் டைட்டில் கடை வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதை தான் அப்படியே டைட்டில் கடை போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதே டைட்டில் கார்டில் தான் வரும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா சரி இன்னைக்கு ஒரு ஸ்கில்லாவது அன்லாக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் நம்ம ஒரு ஸ்கில் இந்த சூப்பர்மேன், இந்த ஸ்பைடர்மேன்லாம் சொல்கிறாங்களே, அதே மாதிரி ஏதாவது ஒன்றை ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நாளோட இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் டெவலப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது நாள் நம்ம அந்த தலைகீழாக நிற்கிறோம்ல, அது ஓரளவு வந்துச்சு. அதுவுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த கையை ஷோல்டரில் வச்சுட்டு இல்லை காலை கையை ஷோல்டரில் வச்சு ஒரு ஸ்கில் ஒன்று அன்லாக் பண்ணுவாங்களே, அது பேர் என்னன்னு தெரில. பேர் தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக எடிட்டிங்கில் போட்டு மேனேஜ் பண்ணிடுறேன். அதை தான் இன்றைக்கி அன்லாக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதே மாதிரி கரெக்டாக ஓரளவு ஒரு 2-3 செகண்டு கிட்ட நின்று இருப்பேன். அதுவே ஒரு மாதிரி செம சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல வந்துருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட் நாள் பண்ணும்பொழுது சுத்தமாக வரல. எப்படி நின்னேன்னு தெரியுமா, ரொம்ப தடுமாறி காலே தூக்க முடியாமல் நின்றுட்டு இருந்தேன். 2வது நாள் ஓரளவு பரவாயில்ல. 3ஆவது நாள் பரவாயில்ல, ஒரு 2-3 செகண்டுக்கு மேலே நிற்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக இந்த ஸ்கில் அன்லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ணுவோம். அப்புறம் சரியான பசி சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.